என்கேஜிங் கிரிப்பிங் ஸ்கிரீன் பிளே, முக்கியமா ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் தான் ரிவீல் பண்றாங்க. ஒரு சின்ன பையன் ஆக்டிங் ஒன்று இருக்கு, அது வெறித்தனம். ஆஃப்டர் இயற்கை ஷியாம் சார் அவ்வளவு பிடிச்சிருந்தது. ஷியாம் சார் ஆக்டிங் தான் கடைசி வரைக்கும் என்கேஜிங் ஸ்கிரீன் பிளே தலைவன். எப்படி வாரிசுல நம்ம விஜய் சார் சுத்தி போச்சு, ஷியாம் சார் பெருசா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இங்க ஷியாம் சார் தான் சுத்தி கதை போது. மியூசிக் தாங்க தர்றோம், அது டெபியூட் ஆக்டர் வேற சொல்றாங்க. சத்தியமா நம்ம முள்ள வெறித்தனம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா லேக் ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் பிடிக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் என்கேஜிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு பெருசா பிடிக்கல, ஆனா செகண்ட் ஆஃப் வெறித்தனம். அதுதான் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். எப்படி கைதில நம்ம ஒரு மியூசிக்கை பார்த்தோமோ அதே மாதிரி இங்க மியூசிக் செம்மையா இருக்கு. முக்கியமா வில்லனுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்க பேக்ரவுண்ட்ல, அது சூப்பரா இருக்கு. நிலவுல விசா நமக்கு எப்படி தெரியும், கேஜிஎஃப்ல இருந்து நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆன ஒரு வாய்ஸ்க்கு. அதுக்கு முன்னாடி நம்ம மாரியம்மன் படத்தை தலைவன் அவ்வளவு பிடிக்கும். இங்க வேற லெவல் தாங்க. அது சாருக்கு பெருசா ரோல் கொடுக்கல, ஒரு 2-3 ரோல் தான். அது முக்கியமான ஒரு ரோல் ஒன்று வருவாரு, நல்லா இருக்கு. அவர் தான் ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாரு, நல்லா இருக்கு. ஷியாம் சார் தான் சுத்தி சுத்தி தலைவனை சுத்தம் படம் வரும். எப்படி இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே தலைவனை வந்து பெருசா காட்டல, ஆனா இங்க வந்து தலைவனை சுத்தி வரும்போது ஹாப்பிங்க. நான் இயற்கையில இருந்து ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான படம். ஒரு மேக்கிங்லயும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, உண்மையுமே சுந்தரமூர்த்தி சார் ஆக்சுவலி மியூசிக் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஷியாம் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு போலீஸ் ரோல பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா. ஏன்னா ஒரு பெரிய ஃபேன் ஆக்சுவலான. சோ அது மட்டும் இல்லாம கூட ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சோ அதுல கூட இருந்த சைலண்டா வந்துட்டு ஒவ்வொருத்தருமே சின்ன பையன்ல இருந்து பெரிய வரை பேசியிருந்தாங்க. அதுல சுமன் கேரக்டர் வந்து உண்மையுமே எனக்கு பஸ் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஆக்சுவலா. ஏன்னா திடீர்னு வந்துட்டு சைலண்டா இருந்து ஒருத்தர் இவன் தான் டிஸ்ட், இவனை கூடயே இருந்த சவால அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா. உண்மையுமே ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபுல்லாவே ஒரு கிரைம் த்ரில்லர் தான் ஆக்சுவலா. அதுல வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தோல்வியில பார்த்திருக்கோம், சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. உண்மையுமே குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வரைக்கும் பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பாக்குறாங்க. இல்ல உண்மையுமே ஷியாம் சார் சொல்றேன், நான் 90s பார்த்த ஷியாம் சார் இப்ப ஷியாம் சார் வேற. அவர் வேற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே ஆஃப்டர் லாங் டேஸ் பார்த்த நல்ல ஒரு அவரோட ரோல பண்ணிருக்காரு. படத்துல படம் ட்விஸ்டா இருக்கலாம், படமே ட்விஸ்டா ஒரே படம் நம்ம அஸ்திரம் தான். என்ன பண்றானே தெரியல, திடீர்னு வைக்கிறாங்க, இங்க ஒரு ஷாட் இருக்கு, அங்க ஒரு ஷாட் இருக்கு, திடீர்னு பார்த்தா என்ன பண்றானே தெரியல. எல்லாமே ட்விஸ்டா இருந்தா கடைசியா கிளைமேக்ஸ் இதுதான் கிளைமேக்ஸ் நம்ம நம்பவே முடியல ஆக்சுவலா. 2 லீட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெளிவா சூப்பரா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம் ஆக்சுவலா, குழந்தைங்களும் எல்லாமே பார்க்கலாம் ஆக்சுவலா. சோ கண்டிப்பா எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய படம். படம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரில்லர் தமிழ்ல பார்த்தது நல்லா கொலை இருக்கு அவ்வளோ. பட் ஆனா எதையுமே கோரா காட்டல. ஸோ வந்து பேரண்டல் கைடன்ஸோட பசங்களுமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு எதையுமே கோரா காட்டல. மர்டர்ஸ் இருக்குன்றதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே கோரா. நம்ம கடைசியா பார்த்த ஜோன்ல இல்ல, ஒரு லேசா உள்ளம் கேட்கக்கூடிய ஜோன்லயே இல்ல. இதுல வந்துட்டு அந்த ஒரு காப்பா பக்காவா ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவர் தான் படத்தோட மெயின் பில்லர். அதனால ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் கூடவே ஃபாலோ பண்ணது வந்து நல்லாவே செஞ்சாரு. நல்லா ஒர்க். மியூசிக் வந்து ரொம்ப பெரிய பிளஸ் படத்துக்கு. பிளஸ் கேட்டீங்கன்னா மியூசிக் தான் சொல்லுவேன். ஏன்னா பிஜிஎம் வந்து பக்காவா ஒரு சீனுக்குமே போட்டு படத்துல வந்து சாங் பெருசா இல்லை, ஒரே ஒரு கட் சாங் மட்டும் தான். ஸோ பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இன்டர்மிஷன் ரிவீல் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே போகும். ஆனா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கிரைம் த்ரில்லர் படம். உண்மையிலே வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னா அதை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. ட்விஸ்ட் வந்து படம் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் இருக்கே படம் வந்து ட்விஸ்ட் தான். ஷியாம் சாருக்கு வந்து ஒரு நல்ல படம். பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹைலைட். பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ஒரு சின்ன பையனா அந்த சலார் படத்துல வருவான் பாத்தீங்களா, சூப்பரா ஆட் பண்ணிருக்கான். ஷியாம் சாரோட த்ரில்லர் படம் அவ்வளவு பார்த்தது இல்ல நான் அவர் நடிச்சு. ஆனா இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் படம். பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சொல்லுவாங்க கண்டிப்பா. பேக்ரவுண்ட் மியூசிக்கே அந்த கதை இந்த மாதிரி கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் நல்லா சூப்பரா இருக்கு படம்.